ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எங்கள் காட்டுக்கு வேலைக்கு ஆளுக்கு வருவாங்க. அவங்களே காலை நேரத்தில் இங்கே வாசல் இந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் தொளிச்சு விட்டுட்டாங்க. நான் உணர்ந்ததுக்கப்புறம் கூட்டி மட்டும் விட்டுட்டு அவங்க காட்டில் பப்பாளி நடு ஓடுதுன்னு எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. அப்புறம் அத்தை கிச்சனு பெட்ரூம் எல்லாமே தொடச்சி விட்டுட்டாங்க. ஹாலு பெட்ரூம் எல்லாம் நான் கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டேங்க. ஏன்னா ஈவினிங் வந்துட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக. எங்கள் பொங்கலூர் கோயிலில் வந்துட்டு கடைசி ஆடி வெளியப்போ லட்சர்ஸ்னி இருக்குங்க. அதாவது குத்து விளக்கு பூஜை இருக்கும். நிறைய கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கூட்டமெல்லாம் போனதுக்கப்புறம் ஈவினிங்காக போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலான்னு அதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு ஃபேஷியல் பண்ண என்னோடய ஃபேஸ் ரொம்பவே ட்ரை ஆகி ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சுங்க. ஒரு மாதிரி டல் ஆகிடுச்சு. 1 மந்த்தாக நான் இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்துட்டு டாங்கி மில்கில் செஞ்சுருக்காங்க. கழுதப்பால். அந்த காலத்துலலாம் கழுதப்பால் வந்துட்டு ஃபேஷியலுக்கு நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. கழுதப்பாலை குடிப்பாங்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறக்கும் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்தாவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கெங்கே கழுதப்பால் கிடைக்க போது இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். 1 மாதமும் உண்மையாக நான் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சீரம் ஒரு 3 சொட்டு விட்டால் போதுங்க. நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. நம்மளுக்கு ஃபுல் டே நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக் கொடுக்குது. ஸோ நல்ல கிளியர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்குதுங்க. இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் பண்ணுதுங்க. ஃபேஸ் சீரம்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியாசினமைடு, ஹைட்ராலிக் ஆசிட், ஆப்பிட்டின் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக் கொடுக்குதுங்க. நான் பேஜ் டேக் பண்ணுறேன். கோவா ஆர்கானிக்ஸுங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக எங்கிட்ட அதிகமாக கொஷின் கேட்குறது உங்களுடைய ஃபேஸ் பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கோவிலுக்கும் குளித்து எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகியாச்சு. ஐயாவதையும் ரெடி பண்ணி விட்டாச்சு. எல்லோரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கோவிலுக்கு வரப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் டைம் வந்ததுனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணலைங்க. கோவிலுக்கு வந்துட்டு கூட்டமெல்லாம் அளவாக தாங்க இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு 10-20 பேர் தான் இருந்தாங்க. உள்ள எல்லாமே எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட எல்லா குட்டி பேபியை வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்திருந்தேங்க. மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா கூட்டமாக இருக்கிறப்ப போயிருந்தாங்க கூட அவ்வளோ திருப்தியாக சாமி கும்பிட முடியாது. நல்லா உண்மையாகவே நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோம். அப்போ பார்த்து 4 மணிக்கு தான் போயிருந்தோம். இருந்தாலும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கோவில் சாப்பாடுனா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அது என்னமோ சாமிக்குன்னு செஞ்சாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார், ரசம், பொரியல், பாயாசம், வடைன்னு எல்லாமே சாப்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆடி வெள்ளி அன்னைக்கு உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டு ஸ்டோரி போட்டிருந்தேன். நிறைய பேர் சீக்கிரம் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் 2 டேஸாக எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால தாங்க வீடியோ போட முடியல. ஃபைனலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.